தமிழ்நாடு அரசு மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. எல்லாரும் அதை நியூஸில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சிருப்பீங்க. அதிலிருந்து சில கருத்துக்களை நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டதுக்காக என்னுடைய நன்றி. ஏன் இந்த நன்றிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் பேசியிருந்தார். அதில் நான் கவனித்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வருவாய் பற்றாக்குறை. ஒவ்வொரு 5 வருஷ காலகட்டத்திலையும் வருவாய் பற்றாக்குறை எப்படி இருந்தது அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். அதில் பார்த்திங்கன்னா 2011 to 16 5 வருஷ காலகட்டத்தில் 56,000 கோடியும், 2016 to 21 வருஷ காலகட்டத்தில் 58,000 கோடியும் வருவாய் பற்றாக்குறை இருந்தது. ரெண்டுமே அதிமுக ஆட்சி. ஆனால் அதுக்கடுத்து 2021, 26 5 வருஷ காலகட்டத்தில் அந்த வருவாய் பற்றாக்குறை 34,000 கோடியாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. 56,000 கோடி பற்றாக்குறைங்கிற சூழ்நிலையிலிருந்து 34,000 கோடி பற்றாக்குறையாக கிட்டத்தட்ட பாதிக்கு பாதியாக திமுக அரசு குறைச்சிருக்கு. இது வெறுமனே மின்கட்டண உயர்வு வச்சு செஞ்சதாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா மின்கட்டண உயர்வை பற்றியும் இந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப குறைஞ்சபட்ச அளவில் தான் இருந்திருக்கு. அதுவும் மத்திய அரசுடைய வழிகாட்டுதல் படி தான் அது நடந்திருக்கு. 58,000 கோடி பற்றாக்குறை 5 வருஷத்துக்கு நடந்துட்டு இருக்கிற ஒரு துறையில் 34,000 கோடி தான் பற்றாக்குறை அப்படின்னா, அந்த அளவுக்கு எஃபிஷியன்சியான ஒரு கவர்னன்ஸ் இந்த 5 வருஷத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம எப்படி பார்க்கணுன்னா, வளர்ச்சி திட்டங்களையும் பார்க்கணும். என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 99,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாற்றியிருக்காங்க. 423 சப்ஸ்டேஷன்ஸ் புதுசாக உருவாக்கியிருக்காங்க. அந்த வேலைகள்லாம் நடந்திருக்கு. அதில் 122 சப்ஸ்டேஷன் செயல்பாட்டுக்கும் வந்திருக்கு. இதை தவிர பெரிய ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, எண்ணூர்லேயும் உடன்குடியிலையும் அனல் மின் நிலைய திட்டங்கள் நடந்துகிட்ருக்குது. கொல்லிமலையிலையும் குந்தாலையும் ஹைடல் ப்ராஜெக்ட்ஸ் வேலை நடந்துட்டு இருக்குது. இத்தனை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் செலவும் பண்ணிவிட்டு, இத்தனை மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் பண்ணிவிட்டு, எல்லாத்தையும் ரினிவேஷனும் பண்ணிவிட்டு, வளர்ச்சி திட்டங்களையும் பண்ணிவிட்டு, மேம்பாடுகளையும் பண்ணிவிட்டு, வருவாய் பற்றாக்குறையையும் பாதிக்கு பாதியாக குறைச்சிருக்காங்கன்னா, ஐ திங்க் தட் வாஸ் த பெஸ்ட். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்த ஆட்சிகளில் 5 வருஷ காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு அரசுங்கிறது திமுக தான். அதை ரொம்ப கிளியராக இந்த வெள்ளை அறிக்கை டேட்டாவோட நிரூபிச்சிருக்கு. அப்படி ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு திமுகவினுடைய சாதனைகளை எல்லாருக்கும் தெளிவாக புரிய வச்சதுக்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி.